யாருக்கு சொல்றான்? வானவர்களுக்கு சொல்றான். உலகத்தை படைச்சிட்டா உலகம் இருக்கு. இப்போ அந்த உலகத்துல எல்லா செடி கொடி எல்லாமே இருக்கு. எல்லா மிருகங்களுக்கும் புதிய படைப்பாக என்ன படைக்க போறேன்? மனித சமுதாயத்தை படைக்க போறேன். அந்த மனித சமுதாயம் இந்த பூமிக்கு செல்வார்கள் என்ற செய்தியை தான் யாருக்கு சொல்றான்? மலக்குமார்கள் சொல்றான். மலக்குமார்கள் சொன்னவனத்தான் அவங்க கேட்டாங்க, அதை ஏன் நீ படைக்கிற ரப்பே? நாங்கள் இருக்கோம் தானே, உனக்கு மாறு செய்யாம நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே, இப்படி ஒரு படைப்பை ஏன் படைக்கிறாய்? உனக்கு என்னைக்குமே மாறு செய்யாமல் நீ சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்? செவிதாழ்த்தி உடனே செஞ்சு கொண்டே இருக்கிறோமே, இப்படி ஒரு படைப்பு இருக்க இந்த மனிதர்களை நீ ஏன் படைக்கிறாய் என்ற கேள்வியை யார் கேட்கிறா? மலக்குமார்கள் கேட்கிறார்கள். கேட்டோன்னே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா? படைக்கிறான். ஆதமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்துட்டு யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அற்புதமான ஒரு படைப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணையாக மிகப்பெரிய ஒரு மோசமான செயலில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் படைத்த படைப்பை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவன் படைத்த படைப்பை நாம் மறுக்கிறோம் என்று நான் சொல்ல வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கான். கண்ணா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஹார்ட்டா ஒரே மாதிரி தான் இருக்கு, லிவரா ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா உறுப்புகளும் பணக்காரருக்கு வேற, ஏழைக்கு வேற, வசதிக்கு அப்படி இல்ல. எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இயக்கிட்டும் இருக்கு. ஒருத்தருக்கு கூடுதலா கம்மியா அப்படி அல்ல. அவன் எப்படி படைச்சானோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் எங்க வைக்கிறான்? அவனுடைய மூளையை வைக்கிறான். அற்புதமான ஒரு விஷயத்தை மூளையை வைக்கிறான். அந்த மூளையில சில பகுதி இருக்கு. அதை என்ன பண்றாங்க? சரியான முறையில் அவன் பயன்பெற்றால் அந்த மனிதன் அறிவுள்ளவனாக மாறுகிறான். அவரை ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு படைச்சுட்டான். நீ தேடி நீ என்ன பண்ணிக்கோ, டெவலப் ஆகிக்கோன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு அற்புதம் அது. முடியுமா? இன்னைக்கு சொல்லுகிறார்களே, வணக்கத்துக்கு தவிர அல்லாஹ்வை தவிர இந்த மக்கள் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஷிர்கான காரியத்தில் மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்கள் யோசிக்க வேண்டும். படைத்த இறைவனை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மிகப்பெரிய வல்லமை என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் வானம் பூமி எல்லாம் படைத்த ரப்புதான் நம்மளை